விமான விபத்து ஏற்படுவதற்கு பறவைகள் கூட்டமாக வந்து மோதியது காரணமாக இருக்குமா என்று முதலில் சரிபார்க்கப்பட்டது. ஆனால் அது போன்ற விஷயம் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இது ஏதேனும் திட்டமிட்ட சதியாக இருக்குமா என்ற கோணத்திலும் கூட அதற்கான விசாரணைகள் நடத்தப்பட்டது. அது போன்ற விஷயங்கள் எதுவும் தற்போது வரை உறுதியாகவில்லை. குறிப்பாக இது போன்று அதிக தூரம் பயணிக்கக்கூடிய விமானங்களில் 2 என்ஜின்கள் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த 2 என்ஜின்கள் எதற்காக என்றால், ஒரு என்ஜின் ஏதேனும் பழுது அடைந்தால் கூட மற்றொரு என்ஜின் உதவியால் அருகில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை நாடி உள்ளே இருக்கக்கூடிய பயணிகளை பாதுகாப்பதுதான் அதனுடைய பிரதான நோக்கமாக இருக்கும். ஆனால் இந்த விமானத்தை பொறுத்தவரையிலே 2 என்ஜின்களுமே பழுதானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே அந்த தகவல்கள் என்ன என்பதை கண்டறிவதற்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த விமானத்தின் உள்ளே இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய பயணிகளுடைய அந்த வீடியோ என்பதும் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அந்த விஷயங்களும் தொடர்ந்து ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஒரு விமானம் புறப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு முன்னதாக பல்வேறு கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும். குறைந்தது அந்த விமானம் புறப்படுவதற்கு 2-3 மணி நேரத்துக்கு முன்னதாக தயார் நிலையில் அனைத்துமே இருக்கின்றதா, அதாவது வெறும் எரிபொருள் நிரப்புவது மட்டுமில்லாமல் அதனுடைய அனைத்து கண்ட்ரோல் சிஸ்டமும் சரியாக வேலை செய்கின்றதா என்பதை சரிபார்ப்பார்கள். குறிப்பாக லேண்டிங் என்று குறிப்பிடுவார்கள். உள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் அந்த விமானத்தினுடைய அந்த சக்கரங்கள் சரியாக கீழே இறங்குகிறதா, பிறகு அந்த விமானம் மேலே சென்ற பிறகு டேக் ஆஃப் ஆன பிறகு சக்கரங்கள் தங்களுடைய அந்த இடத்திலே சென்று பிக்ஸ் ஆகிவிட வேண்டும். தொடர்ந்து தொங்கியபடி செல்ல முடியாது. எனவே அவையெல்லாம் சரியாக வேலை செய்கின்றதா என்பதை சரிபார்த்து விட்டு அதன் பிறகுதான் இந்த விமானத்தையே இயக்குவார்கள். விமானம் புறப்படுவதற்கு முன்பு பாதுகாப்பு என்பது விமானம் புறப்படுவதற்கு முன்னும் புறப்படும் போதும் எடுக்கப்படக்கூடிய முக்கியமான வழிமுறைகளாக பார்க்கப்படுகிறது. இதற்கென்று ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அது உள்நாட்டு விமானமாக இருந்தாலும் வெளிநாட்டு விமானங்களாக இருந்தாலும் அதற்கென்று இருக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர்கள் ஒவ்வொரு முறையும் அது சரிபார்க்கப்பட்டு அதில் ஏதேனும் சிறு தடங்கல்கள் சிறு பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த விமானம் புறப்படக்கூடிய நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு அதனை சரி செய்து அதன் பிறகுதான் அந்த விமானத்தை இயக்குவார்கள். இதுதான் பல ஆண்டுகளாக பல அனைத்து இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜராகவே இருந்து வருகின்றது. இதில் விமானம் புறப்படுவதற்கு முன் விமானம் சரிபார்க்கக்கூடிய நிகழ்வு, அதே போல அந்த சரிபார்ப்பு பயணிகளுடைய பாதுகாப்பு சோதனைகளும் சேர்த்தே அடங்கும் என்றுதான் அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள்.